அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் செல்வத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை மட்டும் நாம் காலையில் ஓதி முடித்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் உலக செல்வங்கள் அனைத்துமே உங்களை தேடி வரும். அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியத்தை பொழிவான். இது ஓதப்படும் வீடுகளிலும் சரி, தொழில் தளங்களிலும் சரி, நீங்கள் எங்கு ஓதினாலும் ஓதிய இடத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுவான். இன்றைய காலத்தில் நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை என்னவென்றால் செல்வம்தான். இன்றைய காலத்தில் நம்மில் பலரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையும் இதுதான். நிறைய கடனாளியாக இருப்பவர்கள், நிறைய பணம் தேவையுடையவர்களாக இருப்பவர்கள், அவர்களிடம் போதிய அளவு பணம் இருக்காது. யாரிடம் சென்று கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டார்கள். அந்த பணம் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் வாழவே முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக இருந்து நல்லமல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த ரப்பு உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் யாரிடமும் கையேந்த தேவையில்லை. நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ்வே நேரடியாக நீயே எனக்கு உதவி செய், நான் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்று கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவையை கபூலாக்கி தருவான். இன்னும் இந்த திக்ரை நீங்கள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை மட்டும் கொடுக்கப் போவதில்லை, கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து அனைத்தையும் உயர்த்தி தருவான். உங்களுடைய வியாபாரத்தில், வேலையில் இன்னும் பதவி உயர்வை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், அரசாங்கத்தில் ஒரு அதிபதியாக இருந்தால் ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை, செல்வ செழிப்பு என்று அனைத்துமே இருக்கும். அவ்வாறாக அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இந்த ஒரு திக்ரை ஓதுவதன் மூலமாக. இந்த திக்ரை நீங்கள் கூறினீர்கள் என்றால் நீங்கள் யாரிடமும் பணத்துக்காக சென்று நிற்க வேண்டிய தேவையே இல்லை. அல்லாஹ் நேரடியாக உங்களுக்கு உதவிகளை செய்வான். இந்த திக்ர் நாம் அனைவராலும் செய்ய முடியுமான எளிமையான திக்ர் தான். இன்ஷா அல்லாஹ் அதிகாலையில் எழுந்தவுடனே நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது தஹஜ்ஜத்துல நீங்கள் எழுந்தால் இதனை நீங்கள் செய்யலாம். ஃபஜ்ருக்கு பின் செய்யலாம். முடியுமான அளவு சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக நீங்கள் இந்த அமலை முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தில் பரக்கத்தை கொடுப்பான். அதுதான் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமமான யா மலிக்குல் முல்கி, யா மலிக்குல் முல்கி. இந்த திருநாமத்தை இன்ஷா அல்லாஹ் 313 முறை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவீர்கள். இதனை நீங்கள் அன்றாடம் தொடர்ந்து நீங்கள் ஓதி வர வேண்டும். ஒரு நாள் செய்துவிட்டு ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய பெயர்தான். இதை ஓதக்கூடிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் அல்லாஹ்வை எந்த தன்மையை கொண்டு அழைக்கின்றோமோ அந்த தன்மைக்குரிய பலனை நிச்சயமாக அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான். இந்த பெயருக்குரிய தன்மை அரசர்களுக்கெல்லாம் அரசனே. இந்த ஒரு திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இதனை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். சொந்த வீடு வேண்டும், நான் ஒரு அரசாங்கத்தின் அளவுக்கு நான் வாழ வேண்டும், இன்னும் கண்ணியத்திலும் மரியாதையிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும், அப்படி என்றால் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இந்த எண்ணிக்கையில் ஓதினீர்கள் என்றால் உங்களுடைய பெரிய தேவையும் நிறைவேறும். எனவே இன்ஷா அல்லாஹ் இது அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு திக்ர் தான்.
இதை ஓத 10 நிமிடம் கூட போகாது. ஆனால் இதனுடைய சிறப்பு என்னவென்றால், செல்வத்தை அல்லாஹ் உங்களை தேடி இழுத்து வந்து கொடுப்பான். பணத்தை ஈர்த்து வரக்கூடிய ஒரு திக்ர் என்றே கூறலாம். இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்கள். சில நாட்களில் உங்களுக்கு மாற்றம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவீர்கள். அதன் பின் எப்போதும் இந்த திக்ரை விட மாட்டீர்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் பண தேவையுடையவர்கள் இந்த திக்ரை ஓதத் தொடங்குங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லோருடைய கடனையும் நீக்கி பண தேவைகளையும் பூர்த்தி செய்து இன்னும் எமது கைகளில் மீதம் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.